Assalamu alaikum. Welcome back to Learn with Shakina. எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்த உடனே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஆனால் லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்ததும் என்ன நடக்கும் தெரியுமா? இன்னும் 2 கொஷின் சீக்குது, டைம் போதலை, என்ன எழுதுறேன்னே தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் டிசைட் எவ்ரிதிங். எக்ஸாம் ஆரம்பிக்கிற முதல் 30 நிமிடம் அதுதான் ஃபுல் எக்ஸாம் மூடையும் டிசைட் பண்ணும். அந்த நேரத்தில் ஸ்லோவாக எழுதினா, ஒரு ஆன்சர்லேயே ஸ்ட்ரக் ஆனா, அதிகமாக யோசிச்சா, லாஸ்ட் வரைக்கும் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். இதனால தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல இருந்தே நல்ல ஸ்பீட், நல்ல ஃபோக்கஸ், க்ளீன் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணணும். ஸ்டார்டிங் ஸ்மார்ட்னா எண்டிங் ஈஸியாக இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் சிம்பிளாக இருந்தால் போதும். பல ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்க. எக்ஸாம் பேப்பரில் சூப்பர் ஸ்டைலிஷ் ஹேண்ட் ரைட்டிங் எழுத ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் எல்லாரும் நினைவில் வச்சுக்கிறோம் என்னென்னா, எக்ஸாமினர் ஒன்றும் ஆர்ட் காம்படிஷன் பார்க்க வரலை. அவங்களுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, உங்கள் ஆன்சர் கிளியராக புரியணும், பாயிண்ட்ஸ் ஈஸியாக ரீட் பண்ண முடியணும். அப்படி எழுதினா பேப்பர் இன்னும் அவங்களுக்கு திருத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். டோன்ட் வேஸ்ட் டைம் திங்கிங். ஒரு கொஷனை பார்த்துட்டு அதை எப்படி ஆரம்பிப்பது, இன்னும் 5 நிமிஷம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் செய்கிற ஒரு பிக்கஸ்ட் டைம் கில்லர். உங்களுக்கு தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவோ அதில் இருந்து எழுத ஆரம்பிங்க. நம்புங்க, ரைட்டிங் ஆரம்பித்ததும் பிரெயின் ஆட்டோமேட்டிக்லி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸ்மார்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஒரே கொஷனுக்கு ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் கொஷன் மிஸ் ஆகிடும். இதனால் மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைமை டிவைட் பண்ண பழகுங்க. அதுதான் டாப்பர்ஸ் யூஸ் பண்ற ஸ்மார்ட் மெத்தட். எக்ஸாம்ல ஃபோக்கஸ் ஆகணும்னா ஹார்ட் ஸ்டடி போதாது, ஸ்மார்ட் ஸ்டடி வேணும். அதோட சேர்த்து ஃபாஸ்ட் ரைட்டிங் ஸ்கில், ஸ்மார்ட் திங்கிங், டைம் மேனேஜ்மெண்ட், இந்த 3 ஸ்கில்லும் ரொம்ப முக்கியம். ரைட் ஸ்மார்ட், திங்க் ஃபாஸ்ட், ஸ்கோர் ஹை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் ஸ்டடி டிப்ஸ் தேவைன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேணாம்.